நான் தொடர்ந்து போராடுவேங்க, இதை விடவே மாட்டேங்க. என் மகன்கள் கண்ணீர் விடவே கூடாது, அவங்கள பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருக்குன்னு ஆர்த்தி ரொம்ப உடஞ்சு போய் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்து ஐஸ்வரி கணேஷ் அவங்களுடைய வீட்டு திருமணத்துல ஜெயம் ரவி அவங்களும் கெனிஷா அவங்களும் ஒன்னா கலந்துக்கிட்டது தான் பயங்கரமான வைரலா போயிட்டு இருக்கு. சொல்ல போனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரவி அவர் நிறைய பேட்டி கொடுத்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. சொல்ல போனா கெனிஷா அவங்க நல்ல ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி அந்த திருமணத்துல கலந்துக்கிட்டது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதை பார்த்து நிறைய பேர் நிறைய கேள்விகளையும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆர்த்தி அவங்க மேல அப்ப தப்பு இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஆர்த்தி அவங்க சமூக வலைதள பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வருஷமா நான் ரொம்ப அமைதியா இருந்தேன், எல்லா விஷயங்களையும் பொறுத்துக்கிட்டு நான் ரொம்ப ரொம்ப அமைதியா இருந்தேன், அதுக்காக நான் ரொம்ப வீக் அப்படின்லாம் சொல்ல முடியாது. குழந்தைங்க ரொம்ப அமைதியா இருக்கணும், அவங்களுடைய நல்ல லைஃபை நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அமைதியா இருந்தேன். என் மேல எவ்வளவோ பழி போட்டாங்க, உலகமே நான் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த உண்மையும் எனக்கு தெரியாதுன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. உண்மை தெரியாமல இல்ல, நான் அமைதியா தான் இருந்தேன். ஏன்னா பேரண்ட்ஸ்குள்ள நடக்கிற விஷயங்கள் குழந்தைகளை எந்த அளவுக்கு பாதிக்க கூடாது, அதனாலதான் நான் ரொம்ப அமைதியா இருந்ததுக்கு காரணமே ஒரு நாள் உண்மை வெளியே வரும் தான். இன்னைக்கு உலகத்துக்கே தெரியற மாதிரி போட்டோ கேப்ஷன் எல்லாமே வெளியே வந்துருச்சு. டிவோர்ஸ் இஷ்யூ இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஆனா எப்படி ஒருத்தர் என் கூட அன்பு காதல் உண்மையா இருக்கணும்ட்டு வந்தாரோ அவரே இப்ப எல்லாத்தையும் உதறிட்டு போயிட்டாரு. நான் மாசக்கணக்கா உலகத்தையே என்னோட தோல்ல சுமக்கிற மாதிரி எவ்வளவோ வெயிட்ட சுமந்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவோ நாள் அழுது இருக்கேன். தனிமையான ராத்திரி, சாப்பாடு இல்லாம நிறைய புக்ஸ் படிச்சு நிறைய வழிகளை மறக்கணும்னு தான் நான் எத்தனையோ முறை ட்ரை பண்ணேன். அதே போல நான் எமோஷனலா ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனா பினான்சியல் சப்போர்ட் எல்லாம் யார்கிட்டயும் எதிர்பார்க்கல. என் சுயமரியாதை ரொம்ப முக்கியம். ஆனா இவர் அப்படி இல்ல. இந்த வீடு எல்லா விஷயங்களும் தனக்குன்னு வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன கோல்ட் டிகர்னு சொல்லிட்டாரு. காசுக்கு ஆசைப்பட்டிருந்தா நான் எப்பவோ போயிருப்பேங்க, இவ்வளோ நாளெல்லாம் இருந்திருக்கணும்னு இல்லை. காசுக்கெல்லாம் நான் ஆசைப்படலை, லவ்வை தான் பார்த்தேன். நான் எந்த ஒரு டிரான்சாக்ஷன்லாம் பார்க்கவே கிடையாது. அதே போல் நான் எதையும் பார்க்க கிடையாதுங்க. என் குழந்தைங்க அன்போடு இருக்கணும். அவங்களுக்கு 14 வயசு தான் ஆச்சு. அவங்கள ரொம்ப அமைதியாக பார்த்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க அப்பானால நாங்கள் கைவிடப்பட்டோம் அப்படிங்கிறத இங்கே நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். எத்தனை நாள் நான் கால் பண்ணியிருப்பேன், பேசணும்னு நினச்சிருக்கேன், எத்தனை மெசேஜ் போட்டிருப்பேன், எத்தனையோ மீட்டிங் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, அவ்வளோ கேவலமாக நடத்தினாரு. இதெல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட மனசை இப்ப பக்குவப்படுத்திட்டு வந்திருக்கேன். ஒரு பொண்டாட்டியா நான் இப்ப பேச வரவே இல்லை. நான் ஒரு உமனா தான் சொல்றேன். நான் என் குழந்தைகளோட நலனுக்காக சொல்றேன். இப்ப பேசலன்னா நான் எப்பயுமே பேச முடியாது. நீங்க வேணா பட்டு ஆடையில மறைச்சிட்டு போயிடலாம், பப்ளிக் பிளேஸ்ல உங்க ரோலை மாத்திக்கலாம். உண்மையை எப்பவும் நீங்க மாத்த முடியாது. அப்பான்னு பேருக்கு தான் இருக்கீங்க, ஆனா பேர் கிடையாது, அது ஒரு பொறுப்பு. எங்க கதையை கேட்டு கடந்து போற எல்லாருக்குமே குழந்தையோட அழுக சத்தமும் எங்களோட அழுக குரலும் உங்களுக்கு கேட்காது. ஒரு நாள் உண்மையெல்லாம் வெளியே வரும், பிரபஞ்சம் சும்மா விடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இன்னும் ஆர்த்தி ரவின்னு பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்குற எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன். இன்னும் டிவோர்ஸ் போயிட்டு தான் இருக்கு. அதை இப்ப நான் முடிச்சுக்கல. ஆர்த்தி ரவியா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது யார் மேலையும் பழி போடுறது கிடையாது. அம்மா ஒரு குழந்தைக்காக எழுந்து நெருப்புல நிக்கிற மாதிரி ஒரு விஷயம் தாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே அவங்களுக்கு எமோஷனலா இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த உண்மைதான் இவ்வளவு நாளா நடந்திருக்கா? இதே போலதான் சமந்தா அவங்களுடைய விவாகரத்திலையும் சமந்தா அவங்க மேல எல்லாருமே பழி போட்டாங்க, அப்புறம் அவங்களுக்கு ஆதரவா பேசினாங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு முறையும் நடக்குது அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.